இந்த மழை காலத்தில் சூடாக நம்ம ஒரு கார்ன் சூப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பொடியாக நான் பூண்டு கட் பண்ணிக்கிறேன். இஞ்சி இது ரொம்ப மஸ்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துட்டுருக்கேன். பொடி பொடியாக எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக அதில் பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பட்டர் தேவையில்லை அப்படின்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது கொஞ்சமாக ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே வேண்டாம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு போடுறோம் இல்லையா, அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் வதக்கணும், இல்லைன்னா அந்த ஸ்மெல் வரும், ரா ஸ்மெல் வரும். அது எல்லாருக்குமே பிடிக்காது. அதனால் இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்படி நல்லா வதக்கிக்கும் போது அதனுடைய ஸ்மெல் வந்து 75% தெரியாது. பட் இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த பூண்டு ரொம்பவே நல்லது. நம்ம ஒரு மெடிசினல் வேல்யூபிள் உள்ளதாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது பூண்டு வெங்காயம்லாம் எடுத்துக்கிறது நல்லது. அதெல்லாம் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்டதில்லை, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறப்போ வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுத்து. கொஞ்சமாக குட்டியாக நம்ம கேரட் சீவி வச்சுருக்கோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போரும், இது லேசாக வதங்கினா போரும். இதெல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் இது ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த இஞ்சி பூண்டு மட்டும்தான் நல்லா குக் ஆகணும். இப்போ ஒரு 2 டம்ளர் தேவை அப்படின்னா ஒரு ஸ்வீட் கார்ன் வாங்கி அதுலேருந்து ஒரு பாதியை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அந்த பாதியில் ஒரு பாதி அளவுக்கு ஸ்வீட் கார்ன் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிறேன். வாட்டர் சேர்த்து இது நல்லா குக் ஆகட்டும். மீதி இருக்கிற ஸ்வீட் கார்னை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அரைச்சிண்டு வந்த இந்த ஸ்வீட் கார்ன் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கொதிக்கட்டும். இதுக்கு நடுவில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து பொடி பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் அப்படின்னு கடையில் பொடி பண்ணி விற்கிறதெல்லாம் வாங்க வேண்டாம். நம்ம உடம்புக்கு நல்லதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளே இதெல்லாம் ரெடி பண்ணிக்கணும். மிளகு பொடி பண்ணி வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. வெயில் காலத்தில் வெயிலில் கொஞ்சம் வச்சுட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த கொதிக்க வைக்கிறது இருக்குன்னா நம்ம கார்ன் அப்படியே போட்டிருக்கோம் இல்லையா, அது வேகிறதுக்காக தான் கொதிக்க வைக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ். ஸ்வீட் கார்னுங்கனால ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும், சீக்கிரம் குக் ஆகிடும். இந்த சமயத்தில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரைச்சி விட்டுக்கிறேன். இது தேவைன்னா இது கூட விட்டுக்கலாம், இல்லைன்னா அதுவும் தேவையில்லை. இது வந்து திக்கனிங்காக தான். அதே சமயம் இந்த இடத்துல நீங்கள் ராகி மாவு கரைச்சி விட்டுக்கலாம், அரிசி மாவு, கோதுமை மாவு எது வேணால் கரைச்சி விட்டுக்கலாம்.
ரொம்ப வேண்டாம். இப்போ 2 பேருக்கு ரெடி பண்ணிக்கிறீங்க, 2 கப் 3 கப் அப்படிங்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் கரைச்சி விட்டால் போதும். ஃபைனலாக நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மிளகுத்தூளை உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக எடுத்துங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா வெந்நீர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மழைக்கு வந்து ரொம்ப இதமாகவும் இருக்கும், உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும். மார்னிங் ஈவினிங் எந்த டைம் வேணால் நீங்கள் இதை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கவனமாக உடம்புக்கு நல்லதுன்னு பண்ணுவோம். கடைசியாக என்ன பண்ணுவோம், அதை பிளாஸ்டிக் கப்லையோ பிளாஸ்டிக் ஸ்பூனோ யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக அது யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன அளவு பிளாஸ்டிக் கூட ஹீட்டான பொருளில் படும்போது அது மெல்ட் ஆகி நம்ம உடம்புக்கு சின்ன சின்ன கட்டிகள், அதாவது அது கேன்சர் கட்டிகளாக உருவாக சான்ஸ் இருக்குது. நம்ம பச்சை தண்ணியை கூட நாள்பட நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் சாப்பிட்டா கொஞ்சமாக அது சன்லைட் படுறது பேக்கில் வச்சுன்னு போவோம். அது மூலியமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதான் நான் ஒரு இதில் படித்தேன். ஸோ நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த்தியான சூப்பை ரெடி பண்ணி நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.